வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பேங்க் நிஃப்டி ஜனவரி 20ஆம் தேதி எப்படி பிஹேவ் ஆச்சு? அதே மாரி நாளைக்கு எப்படி மூவ் ஆகும்? அதுக்கான சான்சஸ் என்ன இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நான் கேண்டலோட சைஸ் வந்து 1 டே வச்சிருக்கேன். அதே மாரி டைம் ஃப்ரேம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வச்சிருக்கேன். ஸோ 1 மந்த் டைம் ஃப்ரேம்ல 1 டே கேண்டில். ஸோ ஒரு கேண்டிலும் நமக்கு ஒரு நாள வந்து குறிக்குது. நான் உங்களுக்கு நேத்தே சொன்னேன், மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ நம்ம நிஃப்டில பார்க்கும்போது ஈவினிங் ஸ்டார் தெரிஞ்சுச்சு. அண்ட் இங்க இப்போ பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது பார்த்தோம்னா, மார்னிங் ஸ்டார்ன்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது எப்ப வந்து ஒரு கிரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில், திருப்பி ஒரு கிரீன் கேண்டில். இந்த மாரி 1 அதாவது மார்க்கெட் எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேண்டில், அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில், திருப்பி ஒரு கிரீன் கேண்டில். இந்த மாரி வந்துச்சுன்னா, இங்க இருக்க கேண்டில், இந்த ஒரு 3 பேட்டர்னையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ல வந்து எதுவுமே 100% சொல்ல முடியாது. இன்னொன்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஆனாலும் நம்ம என்ன நடந்திருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத வச்சு ஒரு பிரெடிக்ட் பண்றதுக்கு தான் இந்த அனாலிசிஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டாரா, மார்னிங் ஸ்டாரா இங்க ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அண்ட் இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸும் இதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால இத 100% மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்ல முடியாது. எப்போ மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்லலாம்னா, இதோட க்ளோஸ்ல இருந்து மேல இங்க ஓப்பன் ஆனா தான் நம்மளோட மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால நமக்கு இங்க பார்க்கும்போது இது கிரீன் கேண்டிலா தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. அதே மாரி எப்போ மார்க்கெட் ஷூரா மேல போகும்னு நமக்கு சொல்ல முடியும்னா, உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு டவுன்ஃபால் வந்துட்டே இருக்கு. இந்த டவுன்ஃபால்ல இருந்து மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு இது வந்து புல் பேக். இந்த புல் பேக் எடுத்துட்டு கீழ வரதுக்கான சான்சஸ். எப்போ இந்த புல் பேக் வந்து மேல போறதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ வந்து மார்க்கெட் 49,400 அதாவது நம்ம 49 500ன்னு வச்சுக்கலாம். 49,500க்கு மேல போச்சுன்னா தான் மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அதே மாரி இங்க வந்து 48,700 இந்த 2 பிரைஸையும் நான் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இல்லன்னா நம்ம ஒரு லைன் போட்டுறலாம். அதான் பெஸ்ட்டு. இந்த லைன் போட்டுறேன். இந்த லைனுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டா ஏதாவது கிரீன் குடுத்துறலாம். ஸ்ட்ராங் கிரீனா இருக்கு. ஸோ இந்த இந்த லைன் தாண்டுனா தான் மார்க்கெட் மேல போகும். அதே மாரி இந்த லைன கீழ இங்க ஒரு ரெட் லைன் குடுத்துறேன் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா. ஸோ அப்போ இந்த லைன தாண்டுனா தான் மார்க்கெட் வந்து கீழ போகும். ஸோ இது 2மே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது எங்க நான் வச்சு இத வந்து எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா, இங்க இருக்க ரெட் கேண்டில். சப்போஸ் மார்க்கெட் இப்படி கீழ வரும்போது, இத தாண்டி எங்க போகலாம் அப்படின்னா, இந்த ரெட் கேண்டிலோட பொசிஷன் மேல கீழ தாண்டி எப்போ முழுசா ஒரு கேண்டில் கீழ ஃபார்ம் ஆகுதோ, இல்லன்னா முழுசா ஒரு கேண்டில் மேல ஃபார்ம் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு அர்த்தம். அதுவரைக்கும் சைட்வேஸ் தான். அதாவது இங்க பாருங்க 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, அதே மாரி 20ஆம் தேதி. ஸோ இந்த 3 நாளுமே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. 15லேருந்து வச்சுக்கலாம். 15, 16, 17 அதுக்கப்புறம் 20. இந்த 3 நாளும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கோ நாளைக்கோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ மார்க்கெட் மேலயோ கீழயோ போனா தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ இம்பாக்ட் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை தான். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, HDFCயோட பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து புதன்கிழமை வருது. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ். இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, புதன்கிழமை 22ஆம் தேதி HDFCயோட பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அடுத்த நம்ம வெள்ளி, ஞாயித்துக்கிழமை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸும், எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இவங்க எல்லா ஒரு கொஞ்சம் மேஜர் பேங்க்ஸ். HDFC ஒரு மேஜர் ஹோல்டர். அதுக்கு அடுத்து நம்மளோட ஐசிஐசிஐ பேங்க் ஒரு மேஜர். அண்ட் எஸ் பேங்க்கும், ஐடிஎஃப்சியும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கு. பட் ஐசிஐசி, HDFC, SBI தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சன்டேஜ் இருக்கு. பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆக வைக்கிறதுன்னு. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்கோட HDFC இதுவும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவல தாண்டும். 95,500 லெவல தாண்டும். சப்போஸ் பேடா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் கம்மின்னு நான் சொல்றேன்னா, நான் நிஃப்டி இருக்க மாரியே தான். ஆல்மோஸ்ட் ஜூலைல என்ன லெவல் இருந்துச்சோ, அந்த லெவலுக்கு திருப்பி வந்துருச்சு மார்க்கெட். இந்த இடத்துல இருக்கு. ஆனா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஆல்மோஸ்ட் இவ்ளோ தூரம் போயிருக்கு. அதாவது ஜூலை எண்டுல இவ்ளோ இருந்துச்சு. அதாவது ஜூலை 7ஆம் தேதி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் மேல போயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ மார்க்கெட் திருப்பி இவ்ளோ தூரம் ரெக்கவர் ஆகணும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரெக்கவர் ஆகணும்னா, மார்க்கெட் இந்த பொசிஷன்ல இருக்கு. இங்கருந்து
இவ்வளவு தூரம் அட்லீஸ்ட் இவ்வளோ பாதின்னு வச்சா கூட 10% ரெக்கவர் ஆகணும். அது ஒரு நாள்ல முடியாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துலருந்து 13ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கு. 1 மாசம் எடுத்திருக்கு 10% விலை. ஆனால் மேலே ஏறும்போது நம்மளோட பெர்சன்டேஜ் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்து இந்த லெவல் போறதுக்கு எத்தனை நாள் எடுத்திருக்கு அப்படின்னா, இங்கேயும் ஆல்மோஸ்ட் 1 மாசம் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இன்னும் 1 மாசம் எடுக்கலாம் மார்க்கெட் திருப்பி மேலே வர்றதுக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு 1 டே டைம் ஸ்கேல்ல பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நேத்து என்னன்னா, மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆயி, மேலேயே போயிட்டு ஈவினிங்க்கு மேல ஒரு 1 மணிக்கு மேல தான் கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்கு. அண்ட் அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். இது வந்து பெரிய செல்லிங் இல்ல. உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால அண்ட் பாருங்க நம்ம வரைஞ்ச லைன். அதாவது முன்னாடி நம்ம வந்து இந்த டேயோட கேண்டில பார்க்கவே இல்ல. பார்க்காம அங்க நம்ம ஒரு ரெட் கேண்டில வச்சு வரைஞ்ச லைன் பெர்ஃபெக்ட்டா இங்க வொர்க் ஆகுது. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 48,700லேருந்து தான் பெர்ஃபெக்ட்டா நேத்து ஐ மீன் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேப் அப்ல ஆனா கேப் அப்ல ஓப்பன் ஆயி மார்க்கெட் மேல போயி, நம்ம சொன்ன டெஸ்ட் ரேஞ்ச் 49,300 டெஸ்ட் ரேஞ்சில போயிட்டு திருப்பி கீழ வந்துருச்சு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இத தாண்ட விடல மார்க்கெட். ஸோ உங்களுக்கு எப்பயுமே சொன்னேன் மார்க்கெட் வந்து இந்த ஒரு லைன்ல இருக்காது. இந்த ஒரு பேண்ட்ல இருக்கும். அதாவது அந்த எப்படின்னா நான் கேண்டிலோட டாப்ல தான் வரைஞ்சேன். பட் கேண்டிலோட விக் இதுவரைக்கும் வரும். அந்த குச்சி மாரி இருக்கிறது. அது விக்குன்னா அந்த கேண்டில்னு சொல்லும்போது நமக்கு அந்த திரி இருக்கும்ல, அந்த திரிய தான் விக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிலோட பாடி, கேண்டிலோட விக். ஸோ கேண்டிலோட விக்கோட ரேஞ்சுக்குள்ள தான் இந்த மார்க்கெட் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கருந்து கீழ வரலாம், மேலயும் போலாம். எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமை வரைக்கும் கிளியரா மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுனா ஓப்பன் ஆயி, இதே பொசிஷன்ல இருக்கலாம். ஆனால் நம்மளோட இதுக்கான செகண்ட் எக்ஸாம்பிள் ஐ மீன் இண்டிகேஷன் என்னன்னா, நம்ம 9 SMA இருக்கு. 9 SMA நம்மளோட 50ய கிராஸ் பண்ணிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா மார்க்கெட் மேல போறதுக்கான சைன் இருந்திருக்கு. என்னன்னா, மார்க்கெட் பாருங்க 9 இருக்கு, 100 இருக்கு. ஆனா இங்க 50, 9, 50, 100, 200. ஸோ நம்ம வந்து 50ய வந்து டெலீட் பண்ணிடலாம். இல்லைன்னா 9 டெலீட் பண்ணிடலாம். அதான் நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஓகே. 50 இந்த ப்ளூ வந்து 200 இது வந்து 100. ஸோ 50 தான் மேல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன். ஆனா நம்ம கீழ என்ன இருக்குன்னா 200 இருக்கு. 100 தான் இருந்திருக்கணும். ஸோ 50 மேல இருக்கணும். நடுவுல 100 இருக்கணும். அதுக்கப்புறம் 200 இருக்கணும். இந்த மாரி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற மாரி. மார்க்கெட் ஒரு 3 மணிக்கு இருக்கிற மாரி. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, மார்க்கெட் அங்கருந்து இந்த இடத்துல பாருங்க ஒரு 10 ரிவர்ஸ் இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஆகுது. ஸோ ஃப்ளாட் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி நம்ம NSEல போயி, ஸோ இங்க ஃப்ளாட் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்போ எப்படி போகலாம் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள பில்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் SBIயும் அதே மாரி HDFCயும் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத பொறுத்து. நீங்க பார்த்தீங்கன்னா, SBI வந்து நேத்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. நீங்க SBIயோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேத்து கேப் அப் ஓப்பன் ஆயி கொஞ்சம் அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் SBI எவ்வளோ நேத்து மேல போயிருக்கு அப்படின்னா, ஒரு 3% மேல போயிருந்திருக்கு. ஆனா நீங்க ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப நாளாவே கீழ விழுந்துட்டே தான் இருக்கு. ஆனா நேத்து வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். கன்சாலிடேட் ஆயி சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ நேத்து மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயி, ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் விழுந்துச்சு. ஒரு 1% கீழ விழுந்து, திருப்பி ஒரு 1% ரெக்கவர் ஆகி 0.2% தான் அவங்களுக்கு லாஸ்ல இருந்திருக்கு. நெட் லாஸ்ல. ஸோ ஆக்சிஸ் பேங்க் நேத்து வந்து பேடா ஸ்டார்ட் ஆச்சு. பட் கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி தான் ஆக்சிஸ் ஐ மீன் HDFCயும் கொஞ்சம் கீழ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன்ல தான் போச்சு. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நேத்து இருந்து இங்க இவ்ளோ போச்சு 0.5%. ஆனா ரெக்கவர் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% மேல போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆனா நேத்து வந்து நீங்க கோடாக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ கோடாக் மஹிந்திரா பேங்க் அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8% மேல போயிட்டாங்க. ஸோ பாருங்க, செம்ம கேப் அப் நேத்து. ஸோ நேத்து கோடாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஈஸியா ஒரே நாள்ல ப்ராஃபிட் எடுத்திருந்துருக்கலாம். 10% நேத்து கோடாக் மஹிந்திரா ஒரே நாள்ல போயிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கு. ஸோ அவங்களோட போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கு. ஆனா போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் இங்க உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 0.1% மேல போயிருந்திருக்கு. ரெவென்யூ அதாவது டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 6% மேல போயிருக்கு. ஸோ இது வந்து
இதுதான் நான் சொல்றேன். ஸோ போன குவார்ட்டர கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு 1% கம்மியா தான் மேல போயிருக்காங்க. ஆனா போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு குவார்ட்டர்ல மட்டுமே அவங்க வந்து 7% 6.5 6.5% மேல போயிருக்கு. ஸோ இதனால தான் முக்கியமா கொடாக் மஹிந்திராவோட பேங்க் வந்து நேத்து மேல போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எவ்ளோ கிளியரான ஜம்ப் பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். வெள்ளிக்கிழமை கொடாக் மஹிந்திராவோட பேங்க் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அ ஸோ 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஆனா, ஆ திங்கட்கிழமை அடுத்த நாள் மார்க்கெட் ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இது எல்லா தடவையும் நடக்காது. ஏன்னா, நீங்க இன்ஃபோசிஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 8% வந்து ரெவென்யூ இருந்துச்சு. 11% ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க மார்க்கெட் கீழ தான் போயிட்டுருக்கு. ஸோ அத நம்ம சொல்ல முடியாது. ஆக்சிஸ் பேங்க்குக்கும் பாசிட்டிவா தான் இருந்துச்சு. நல்ல வேள நெகட்டிவா போல. பட் கொஞ்சம் சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால எல்லா எல்லா தடவையும் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா, மார்க்கெட் மேல போகும்னு கிடையாது. பட் லக்கு. ஸோ நேத்து கொட்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஈஸியா 10% ப்ராஃபிட் எடுத்துட்டுருக்கலாம். ஸோ ஸோ அது வந்து நேத்து சூப்பரான மார்க்கெட். ஸோ இது 3ம் சேர்த்து தான் நேத்து மார்க்கெட் வந்து மேல போயிருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி. ஆனா நீங்க பேங்க் நிஃப்டியோட எஃப்ஐஐ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைல்டு பியரிஷ் அப்புட்ன்னா எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ட்ராபேக். அதே மாரி நம்மளோட கேஷ் மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னாலுமே இது நிஃப்டி தான் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட் த மணி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 49,500ல இருக்கு. 49,400ல இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாம் ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5,000த்துல 50,000த்துல மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா, நான் உங்களுக்கே சொன்னேன். நம்மளோட பிசிஆர் ரேஞ்ச் அதாவது அட் த மனில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. புட் ஆப்ஷன விட. அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்து 0.8. ஸோ கொஞ்சம் ரிலையபிள் இல்ல. ஸோ மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் நமக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஸோ அந்த வாலடைலிட்டிய சொல்றது தான் இந்த பிசிஆர் ரேஷியோ. நீங்க நிஃப்டிக்கு போன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0.97 இருந்திருக்கும். ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் அதாவது மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லா பேங்கோட ரிசல்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கு. கொடாக் மஹிந்திரா வந்துச்சு பாசிட்டிவா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் வந்துச்சு பாசிட்டிவா இருக்கு. ஹெச்டிஎஃப்சியோட எர்னிங்ஸும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நமக்கு முக்கியமான பேங்க்னா எஸ்பிஐயும், ஐசிஐசிஐயும் தான் இருக்கு. ஐசிஐசிஐ இந்த வாரம் கடைசியில வந்துரும். எஸ்பிஐ அடுத்த வாரம் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 1ஆம் தேதி அதாவது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலிட்டி கம்மியா தான் இருக்கும். நம்ம இன்னொன்னு இருக்கு. அதே மாரி இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது வந்து இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாலடைலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் சேர்த்தி ஒரு வாலடைலிட்டி இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் எப்போ மேல போகுதோ, நீங்க பாருங்க. மார்க்கெட் எப்போ மேல போகுதோ, அப்போ வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து கீழ வரணும். நான் வந்து ஒரு 1 மந்த் எடுக்கிறேன். 1 மந்த் எடுக்கும்போது டிசம்பர், ஜனவரி. நீங்க பாருங்க மார்க்கெட் வந்து ஜனவரி 1ஆம் தேதி கிளியரா மேல போச்சு. ஆனா வாலடைலிட்டி இண்டெக்ஸ் கீழ வந்துச்சு. ஸோ ஜனவரி 1லேருந்து 3 வரைக்கும் மார்க்கெட் மேல போச்சு. அப்படின்னா மக்கள் எல்லாம் அந்த வாலடைலிட்டி அப்படின்னா பதட்டம் இல்லாம கொஞ்சம் பை பண்ணாங்க, செல் பண்ணாங்க. அதனால வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாச்சு. வாலடைலிட்டினா எவ்வளோ வேகமா வாங்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, விக்கிறாங்க ஒரே நாள்லங்கிறத தான் டிசைட் பண்ணும். ஸோ எப்பயுமே மார்க்கெட் மேல போச்சுன்னா, வாலடைலிட்டி இண்டெக்ஸ் கீழ வரும். ஸோ 1, 2, 3ஆம் தேதி மார்க்கெட் மேல போச்சு. வாலடைலிட்டி இண்டெக்ஸ் கீழ வந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் மேல போயிருக்கு. ஸோ ஆக்சுவலா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது. கன்ஃபார்மா மேல போகுதுன்னு அர்த்தம் இருந்துச்சுன்னா, இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னா, இங்கருந்து கீழ வந்திருக்கும். இங்கருந்து கீழ வந்திருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வாலடைலிட்டி இண்டெக்ஸ் என்ன ஆயிருக்கு? மேல போயிருக்கு. ஸோ அப்போ மக்கள் அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸும், மக்களும், பெரிய இன்வெஸ்டர்ஸும் கான்ஃபிடென்ட்டா இல்ல. மார்க்கெட் ஸ்டில் மேல போகும்ன்னு சொல்லி. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய இண்டிகேஷன். மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு என்னன்னா, இதுதான் உங்களோட பாயிண்ட்டு. நான் சொன்ன மாரி தான் 49,400 இங்க வந்து 48,700 இந்த 2 பாயிண்ட்ல மேல போச்சுன்னா, ஷூரா மார்க்கெட் மேல போகும். இல்லைன்னா கீழ வரும். ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் கேப் டவுனா ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அதே மாரி நம்ம யுஎஸ் மார்க்கெட்டும் நாளைக்கு லீவு. அதாவது நாளைக்குன்னா இன்னைக்கு அவங்களுக்கு லீவ் தான். ஸோ அதனால டியூஸ்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதனால அதோட எஃபெக்ட் வந்து புதன்கிழமை தான் தெரியும். அதே மாரி புதன்கிழமை நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸும் வருது.
ஸோ அத பார்த்து நீங்க புதன்கிழமை ஆல்மோஸ்ட் உங்க ட்ரேடிங் செஷன்ல தான் ரிசல்ட்ஸ் அனவுன்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால HDFC பேங்கோட ஸ்டாக்ஸும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, HDFCயோட பேங்கோட ஸ்டாக்கும் ஷூட் அப் ஆகும். ஸோ நீங்க இன்ட்ராடே பண்றேன்னா, HDFCல புதன்கிழமைக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும்போது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த நிஃப்டி ஸ்டாக்ல இருக்காங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.